மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டம் மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகவும் இதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு 20/11/2024 அன்று கடிதம் எழுதியதாகவும் இந்த அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது. அக்கடிதத்தில் 3/10/2023 அன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து 2/11/2023 அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் 2 கடிதமே தெரிவிக்கல. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் MMDR ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை 2023 ஆண்டு திருத்தச் சட்டம் 17/8/2023 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம், டங்ஸ்டன் போன்ற 20 அரிய வகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியலில் டங்ஸ்டன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அப்படி எண்ணில் 3/10/2023 அன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய விரும்புகின்றேன். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்றங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த பணியை அவர்கள் செய்ய தவற விட்டு விட்டார்கள்.